ஜிகர்தண்டாவுக்காக வெயிட் பண்ணும் சித்தார்த். பாய்ஸ் படத்துல அறிமுகமான சித்தார்த் அதுக்கப்புறம் தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகளையும் நடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருக்காரு. அந்த வகையில காதலில் சொதப்போது எப்படி ஓரளவு ஹிட் அடிச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்ததுனால அதை அடுத்து தெலுங்கு கூட ஓரம் கட்டிட்டு முழுநேர தமிழ் நடிகரா ஆயிருக்காரு. அந்த வகையில உதயம், NH4, தீயா, வேலசேனம், குமார் படங்கள்ல நடிச்சவரு அதை அடுத்து வசந்தபாலன் இயக்கியிருக்கும் காவிய தலைவன் படத்துல நடிச்சிருக்காரு. பீட்சா படத்தை இயக்குன கார்த்திக் சுப்புராஜோட ஜிகர்தண்டா படத்துலயும் நடிச்சுட்டு அதோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல முதலா அதிரடி ஆக்ஷன் ஹீரோவா இறங்கி இருக்கும் சித்தார்த் படம் வெற்றி பெறணும்ன்றதுக்காக சமீபத்துல தான் திருப்பதி போய் ஏழுமலையானுக்கு முடி காணிக்கை செலுத்திட்டு திரும்பி இருக்காரு. இதுக்கு நடுவுல தாங்கிட்ட கதை சொல்லி இருக்கும் சில டைரக்டர்கள் கிட்ட வெயிட்டிங்ல இருக்க சொல்லியிருக்காரு சித்தார்த். காரணம், ஜிகர்தண்டா வெளியான பிறகுதான் அவங்களோட கதையில நடிக்கிறதா வேண்டாமான்ற முடிவையே அவரால் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காராம். இப்படி சித்தார்த் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் ஜிகர்தண்டா இந்த மாசம் 27ஆம் தேதி வெளியாகும்னு சொல்லப்படுது. ஆக இதுக்கப்புறம் தான் சித்தார்த்தோட ரூட் இனி ஆக்ஷனா இல்ல மீண்டும் ரொமான்ஸான்றது தெரிய வரும்.